வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுமதியின் சுயம்வரம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் தங்கையின் வீடு விசித்திரமானது. அங்கு எந்த முக்கியமான பிரச்சனை எழும்பினாலும் எனக்கு உடனே அழைப்பு வந்துவிடும். அண்ணா, உடனே இங்கே வா என்று என் தங்கை லட்சுமி எழுதி விடுவாள். யாராவது ஒருவராவது நிதானித்து யோசித்து ஆராய்ந்து செய்தால் தானே வாழ்க்கை செம்மையாக அமையும். அவர்களும் 5 குழந்தைகளை வளர்த்து விட்டார்கள். நல்ல காலமாக 4 பிள்ளைகள், பெண் ஒருத்திதான். ஒவ்வொரு பையன் படிப்பும் ஒரு பெரிய பிரச்சனைதான். லட்சுமி புத்திசாலி, அதை ஒரு இடைஞ்சலாகவே நான் கருதுகிறேன். அவள் கணவன் ரகுராமனும் மேதாவி. ஆனால் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதித்து அதற்காக ஒரு படத்தையும் காட்டி அது கிடைக்கும் இடத்தின் முகவரியும் கொடுத்து விடுவான். தன் பிடிவாதத்தை தானே நம்பி உடும்பாக நிற்பவன். லட்சுமியும் அந்த இனத்தில் சற்றும் சளைக்காதவள். அதனால் எந்த ஒரு முக்கிய சந்தர்ப்பம் வந்தாலும் 3வதாக நான் போய்த்தான் ஒரு நிலைக்கு வரும். இருவரும் சண்டை போட்டு கொள்ள மாட்டார்கள். சிரிக்க பேசி பிடித்ததை விடாமல் சாதிக்க பார்ப்பார்கள். பையன் பொறியியல் படிக்க வேண்டும் என்பான். தகப்பன் வைத்தியத்தை படிக்க சொல்வான். தாய் வியாபாரத்திற்கு போ என்பாள். இப்படி ஒரு அசட்டு குடும்பம். இன்றைய பிரச்சனை பெண்ணை பற்றியது. பையன்களானாலும் என்னை போல சிறிது நிதானம் உண்டு. பெண் சுமதி ஒன்றும் தெரியாத குழந்தை. 16 வயது ஆகிவிட்டது. 5 வயது குழந்தை போல் எப்பொழுதும் சிரிப்பும் பாட்டும் குதிப்புமாக இருந்தாள். அவளுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமாம். வழக்கம் போல தகப்பன் ஒரு பிள்ளையை சொன்னான். தாய் ஒரு வரனை சொன்னாள். பெண்ணோ எந்த பிள்ளையையும் மனம் செய்து கொண்டு இருக்க தெரியுமா அவளுக்கு என்பது என் சந்தேகம். மனம் செய்வித்து பார்க்க ஆசைப்படுகிறவளாக இருந்தால் லட்சுமி பெண்ணை இன்னும் சற்று தயார் செய்து வைத்திருக்க வேண்டாமா? சுமதிக்கு இப்பொழுதுதான் பள்ளி படிப்பு முடிந்தது. அவளை விடுமுறை நாட்களில் என் வீட்டில் கொண்டு வைத்து கொண்டு என் பெண்களோடு பழகவிட்டு நம் சமூகத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற நெளிவு சுழிவுகளை சொல்லித்தர எண்ணி நான் திட்டமிட்டிருந்தேன். அதற்குள்ளாகவே இவர்கள் என்னை வரவழைத்து விட்டார்கள். கல்லூரி படிப்பு 4 வருடம் படிக்கட்டுமே, கொஞ்சம் தன்னம்பிக்கை வரும். உலகத்தின் நிறபேதங்கள் புரியும் என்று பார்க்கிறேன் நான். அவர்களிடம் எவ்வாறு சொல்வது என்றுதான் எனக்கு குழப்பமாக இருக்கிறது. கல்யாணம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் கணவனும் மனைவியும் ஒத்துவிட்டார்கள். அதில் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டிருந்தால் என் வேலை எளிதாக இருக்கும். ஆனால் அதுதான் இல்லையே. நான் குழப்பத்துடன் மெதுவாக லட்சுமியின் வீட்டிற்குள் நுழைந்தேன். அவள் எங்கும் இல்லை. சமையலறை பக்கத்து கூடத்தில் ஊஞ்சலில் போய் அமர்ந்தேன். சமையலறையில் சுமதி அடுப்பில் எதையோ கிளறிவிட்டு கரண்டியை உயர பிடித்த வண்ணம் அமர்ந்து அடுப்பை கவனித்து கொண்டிருந்தாள். என்ன சுமதி, யாருக்கு கொடி பிடிக்கிறாய் என்று கேட்டேன் நான். என் குரலை கேட்டதும் வெட்டு கிளிப்போல் திரும்பினாள் பெண். மாமா, வந்து விட்டீர்களா என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து ஊஞ்சலில் என் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். பால் வெள்ளையான சரீரம், அலை அலையான கருங்கூந்தல், முகத்தில் பாதி அடைந்த கண்கள், முத்து போன்ற பல்வரிசை. அவள் அதரங்கள் எப்படிப்பட்டவை என்று யாரும் கண்டதில்லை. அவை எப்பொழுதாவது அமைதியாக நின்றால் அல்லவோ? எப்பொழுதும் அவள் பல் தெரிய சிரிப்பாள், அல்லது அவள் உதடுகள் பேச துடித்த வண்ணம் இருக்கும். அவள் கண்கள் நர்த்தனமாடும், புருவங்கள் ஜதி போடும். நீயா சமைக்கிறாய்? யார் சாப்பிடுவது அதை என்று நான் அவள் வாயை கிண்டினேன். செல்ல கோபத்துடன் உதடுகளை முறுக்கினாள் சுமதி. அதற்குள் சிரிப்பு கொப்பளித்து வெடித்தது. நாசி சிறிது துடித்தது. உடனே கலகலவென்று சிரித்தாள். ஏன் மாமா, உங்களுக்காகத்தான் செய்து வைத்திருக்கிறேன். அம்மா சொன்ன வழியும் போகாமல், அப்பா சொன்ன வழியும் போகாமல் தீர்த்து வைத்து விடுகிறீர்களாம். அதனால் அப்பாவும் அம்மாவும் இன்று உங்களுக்கு தண்டனை விதித்து விட்டார்கள். என் சமையலை சாப்பிட வேண்டுமாக்கும் என்று கூறிவிட்டு அவள் ஓடினாள். வலக்கையில் இருந்த கரண்டியில் இருந்து ஒரு சொட்டு அவியலும் ஒரு கறிவேப்பிலை துண்டும் என் வேஷ்டி மீது விழுந்து ஒட்டி கொண்டன. அவியலா என்றேன் நான். சுமதி அடுப்பில் இருந்து எதையோ இறக்கிவிட்டு தோசை கல்லை ஏற்றினாள். அது நன்றாக காயும் வரை காத்திருந்தவள் தோசை கரண்டியை தூக்கி செங்குத்தாக பிடித்தாள். அடிக்கடி கரண்டியை தூக்கி கொடி போல பிடிக்கிறாயே, யார் கட்சி கொடியது? இது செங்கோல் மாமா. நான் என் செங்கோலை
ஒச்சிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் அவள். முத்துச்சரம் உதிர்த்தாற்போல அதற்கு ஒரு சிரிப்பு. எந்த கோட்டையை பிடிக்கப் போகிறாய் ராணியம்மா என்று கேட்டேன் நான். அவளுடைய சுறுசுறுப்பும் சந்தோஷமும் ஒரு தொத்து வியாதி போல். அந்த உல்லாசத்தில் மனசை பறிகொடுக்காமல் இருக்க முடியாது. தகப்பனை கொண்டிருந்தாள் அவள். இதய கோட்டையை என்றாள். என் இதய கோட்டை ஐயா, அது கெட்டியாக மூடி அரக்கு சீல் வைத்திருக்கிறது என்றேன் நான். அதன் உள்ளே அவள் பொக்கிஷமாக இருக்கிறாள் என்று என் மனசுக்குள் நினைத்து கொண்டேன். மாமா, நீங்கள் இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று நிதானமாக அவள் தன் பிரம்மாண்ட கண்களை உருட்டி உருட்டி கேட்டாள். உன் கையால் சாப்பிட்டு ஆ என்ன ஆகப் போகிறேனோ யார் கண்டார்கள். அவள் அடுப்பில் தோசையை தீய விட்டாள். என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். ஊஞ்சலில் படுத்துக்கொண்டு என் மடி மீது தலையை வைத்தாள். நேரே என் முகத்தை உண்ணினாள். என்ன குறும்புத்தனமான சஞ்சலம். எதற்கு மாமா வந்திருக்கிறீர்கள்? வந்தவர்களை இப்படித்தான் கேட்பார்களா? நீங்கள் வந்தவர்களா? ஐயே, தோன்றுகிறதை பார் என்று கூறிக்கொண்டே எழுந்தாள் சுமதி. செல்லமாக என் கன்னத்தில் குத்திவிட்டு தோசையை கவனிக்க சென்றாள். யாருக்காக கல்லை காய்ச்சி எடுக்கிறாய்? அவள் தீந்த தோசையை சுரண்டி போட்டுவிட்டு சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். வலுவான கல்லை தூக்கும் முயற்சியில் பல்லை கடித்து கொண்டிருந்தாள். அப்படியே பேசினாள் திரும்பாமல். மாமா, நீங்கள் வந்திருக்கும் விஷயம் எனக்கு தெரியும். என்ன? எந்த கோட்டையை பிடிப்பது என்பதுதானே? சொல்லுங்கள் மறைக்காமல். இல்லாவிட்டால் நான் வார்த்த தோசையை தின்னும்படி நேர்ந்துவிடும். என்ன கோட்டை? என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் தெரியாதே. மாமா, தோசை, ஜாக்கிரதை. கொண்டு வா என்றேன் நான். அவள் மெல்லியதாக வட்டமாக சுடப்பட்ட 2 தோசைகளை கொண்டு என் எதிரே வைத்துவிட்டு மீண்டும் கல்லை கவனிக்க உள்ளே சென்றாள். நான் தோசை தட்டை தூக்கி கொண்டு அடுப்படிக்கே சென்றேன். அவள் குபுக் குபுக் என்று கொப்பளித்து வரும் சிரிப்பை அடக்க முழங்கால்களில் வாயை அழுத்தி கொண்டாள். இந்த மாதிரி விவரம் தெரியாத குழந்தைக்கு கல்யாணமா? இவள் என்ன குடும்பம் நடத்துவாள் என்று என் மனம் ஓடியது. தோசை நன்றாகத்தான் இருந்தது. நீ எப்பொழுது சமைக்க கற்றுக்கொண்டாய்? ரொம்ப நாளாக சமைப்பேனே. அம்மா எனக்கு நித்தமும் சொல்லித்தரும் பாடம் அதுதானே. பெண்களுக்கு கரண்டிதான் செங்கோலாம். அவள் என்றைக்கு கரண்டியை வேற்று மனிதர்களிடம் கொடுக்கிறாளோ அன்றைக்கே வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதுதானாம். உன்னம்மா சொன்னாளா? அப்புறம் என் தங்கைக்கு கூட ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுமா என்பது என் சந்தேகம். ஆனால் லக்ஷ்மி வெகு நன்றாக சமைப்பாள். பெண்ணுக்கும் அந்த கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறாள் போலும். அதுவரை நிம்மதியாக இருந்தது. அப்புறம் என்றேன் நான். பேச்சின் வேகத்தைப் போலவே துரித காலத்தில் அவள் இலையில் தோசையை போட்டாள். மிளகாய் பொடியை போட்டாள். எண்ணெய் விட்டாள். மீண்டும் மறு தோசைக்கு கவனத்தை செலுத்தினாள். கல்யாணம் செய்து கொள்கிறவன் பட்டினியாக சாக மாட்டான் என்றேன் நான். மனிதனுடைய இதயத்துக்கு வாசற்படி வயிறுதானாம். அம்மாவின் கொள்கை அதுதான். உங்கள் அம்மாவுக்கு கொள்கைக்கு குறைவு இல்லை. எங்கே போயிருக்கிறார்கள் உன் அம்மாவும் அப்பாவும்? உங்களுக்கு தெரியாதா? அம்மா ஓர் இதயத்தை பிடித்து வர போயிருக்கிறாள். அதன் வயிற்றுக்குத்தான் இந்த அவியல். அப்பா வேறு ஒன்றை இழுத்து வர சென்றிருக்கிறார். அதற்குத்தான் இந்த கூட்டும் வறுவலும். அம்மாவுக்காக தோசை, அப்பாவுக்காக பால் பாயசம். மாமாவுக்கு ஒன்றும் கிடையாது. ரசனை இல்லாத மனிதர் அவர் என்று பொழிந்துவிட்டு எழுந்து விட்டாள் சுமதி. கையை கழுவி கொண்டு வந்து ஊஞ்சலில் அமர்ந்து ஏதோ பெரிய ஹாசியத்தை கண்டு விட்டவள் போல் குலுங்க குலுங்க சிரித்தாள். நானும் அவள் அருகில் போய் மெதுவாக விஷயத்தை கிளப்பினேன். அவள் சொன்னாள், அம்மா ரவியைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறாள் மாமா. அப்பாவோ ராமுவைத்தான் என்கிறார். 2 பேரும் தாங்கள் சொல்லும் வரனுக்கு என்னை தராவிட்டால் பெயரை மாற்றிக்கொண்டு விடுவார்கள் போலிருக்கிறது. அதற்கு மாயை பொத்திக் கொண்டு சிரித்தாள் அவள். சுமதி, மாமா சொல்வதை கேள். உன் அம்மாவும் அப்பாவும் வந்தால் அவர்கள் இறைச்சலில் நம்முடைய குரலே கேட்காது. பேசாமல் என்னுடன் வந்துவிடு. உஷா, ரமாவுடன் நீயும் காலேஜில் சேர்ந்து படி. பிறகு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் என்றேன் நான். சுமதி என்னை பார்த்தாள். அவளுக்கு ஏனோ சிரிப்புதான் வந்தது. இப்படிப்பட்ட பெண்ணை ஒரு வீட்டின் நிர்வாகியாக எப்படி அனுப்புவது? ரவி என்பவன் ரகுராமனின் நெருங்கிய நண்பனின் மகன். ராஜகலை பொருந்திய பேரழகன். பணக்கார வீட்டு பையன். அவனைத்தான் லக்ஷ்மி மருமகனாக வரித்தாள். அவன் டில்லியில் வேலை பார்த்து வந்தான். ராமு என்கிற பையன் லக்ஷ்மியின் நாத்தனார் மகன். அவன் நங்கலில் இன்ஜினியராக இருந்தான். பெரிய குடும்பத்தின் முதல் பையன். ஆஸ்தி ஏதும் அற்றவன். அவனைத்தான் ரகுராமன் விரும்பினான். மணக்க வேண்டிய பெண்ணோ உலகமே ஒரு வேடிக்கை என்று வெடி சிரிப்பும் வேடிக்கை கூத்துமாக இருந்தாள். இந்த முறை
என் வேலை சிரமப்படும் என்றுதான் நான் நினைத்தேன். 2 பையன்களும் அப்போது லீவில் ஊருக்கு வந்திருந்தார்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு. லட்சுமியும் ரகுராமனும் ரவியையும் ராமுவையும் அழைத்து வந்தார்கள். எல்லோரும் ஏதேதோ பேசினார்கள், வாதித்தார்கள், சிரித்தார்கள். என்னை வரவேற்று 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு தங்கள் வழக்கப்படி என்னையும் மறந்து தங்கள் காரியத்தையும் மறந்து எதை பற்றியோ விடாமல் வாதித்தனர். என் மனம் சிந்தனையில் மூழ்கியது. ரவிக்கு கொடுத்தால் சுமதி செல்வ சீமாட்டியாக வாழலாம். ஆனால் அவன் முகத்தில் சிரிப்பு வருவதே அரிதாக இருந்தது. அவன் ரகுராமனுக்கு மேல் விதண்டாவாதம் செய்தான். ஒரு சமயம் அவனையே நிச்சயம் செய்து விடுவோம். அப்பொழுதாவது இந்த வீட்டில் அமைதி வரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் சுமதியின் குழந்தை உள்ளத்தை அதற்கு பலி இடுவதா என்று என் மனம் அஞ்சியது. கள்ளம் கபடமற்ற அவள் சிரிப்பு எத்தகைய தூய உள்ளத்தின் அடையாளம்! லட்சுமியும் ரகுராமனும் 1000 வாதம் செய்து ஒரு விஷயத்தில் கூட ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உள்ளம் ஒன்று போல் கபடமற்று நகைச்சுவை நிறைந்து இருந்தபடியால் அழகற்ற சச்சரவுகள் இருக்கவில்லை. குழந்தைகளும் அப்படியே. ஒரே சமயத்தில் ஒருவன் இந்துஸ்தானி சங்கீதம் வைப்பான், மற்றவன் மேனாட்டு பாட்டு வாசிப்பான், 4ஆம் அவன் பேச்சு ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்பான். எல்லோரும் தத்தம் கொள்கைகளை உரக்க கத்துவார்கள். ஆனால் ஒருவரை பற்றி சொன்னால் மற்றவர் பொறுக்க மாட்டார்கள், ஒன்று சேர்ந்து விடுவார்கள். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கிறது உங்கள் லட்சுமி வீடு என்ற என் மனைவி உள்பட யாரும் சொல்லிவிடுவார்கள். என் குழந்தைகள் கூட இங்கு வர இஷ்டப்படுவதில்லை. இதன் மத்தியில் உலகத்தாரை போல் பெண் கல்யாணம் எல்லாம் நடக்குமோ? நான் எழுந்த சமையல் அறைக்கு போனேன். சாப்பிட்ட இலைகளை அப்புறப்படுத்திவிட்டு சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் சுமதி. வேலை கூட செய்யாமல் அவர்களுக்கு சரியாக விதண்டாவாதம் செய்து கொண்டு நிற்கிறாள் உன் அம்மா என்றேன் நான் சுமதி மீது அனுதாபத்துடன். அவள் கண்களில் குறும்புத்தனம் தெரிக்க, ராம ராவண யுத்தத்துக்கு சமானம். ராம ராவண யுத்தம்தான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் இன்றைக்கு முக்கியமான விஷயமாக வேறு சண்டை போடுகிறார்களே என்ற ரசனையோடு களிப்போடு கூறினாள். நீ என்ன சொல்கிறாய்? உன் அபிப்பிராயம்தான் என்ன என்று நான் மெல்ல கேட்டேன். எந்த இதயம் என்று கேட்கிறீர்களா மாமா? இரண்டையும் ஒரே மாதிரி முற்றுகையிட்டிருக்கிறேனே. ஒரே மாதிரி திறவுகோல் போட்டிருக்கிறது. அப்படித்தானே அம்மாவும் அப்பாவும் சமமாக இருக்க முடியும் என்றாள் அவள். அவள் லட்சுமியின் பெண்தானே, எப்படியாவது போகட்டும் என்று ஒரு நிமிஷம் எனக்கு தோன்றியது. ஆனாலும் குழந்தை சுமதியின் வாழ்க்கையே கெட்டுவிட்டால் அதற்கும் என் மனம் ஒப்பவில்லை. அப்படியாவது பிள்ளைகளை பற்றி வாதம் செய்தாலும் பயன் உண்டு. ஏதோ சம்பந்தம் இல்லாமல் கட்சி பிரித்து கொண்டு சண்டை செய்கிறார்கள். லட்சுமிக்கு புத்தியே இல்லை. கணவன் இஷ்டப்படி விட்டு கொடுத்தால் என்ன என்று நான் சற்று காரமாகவே கூறினேன். சுமதி அதற்கும் கழுக்கென்று சிரித்தாள். வாங்க மாமா, இன்றைக்கு நீங்கள் நிறைய மிளகாய் பொடியை தின்று விட்டிருக்கிறீர்கள். அதுதான் இப்படி பேச வருகிறது. வாருங்கள், அவர்கள் சண்டையை கவனிப்போம் என்று உரைத்தபடி அவள் உற்சாகமாக கிளம்பினாள். நானும் வேறு வழியின்றி அவள் பின் சென்றேன். சுமதி குபீர் குபீர் என்று சிரித்த வண்ணம் இருந்தாள். லட்சுமி, ரகுராமன், ரவி, ராமு யாவரும் வெகு தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று அவர்கள் பார்த்துவிட்டு வந்த சினிமாவின் கதையை அலசினார்கள். 2 நண்பர்களின் கதையாம். ஒருவன் மற்றவனை ஏமாற்றி விட்டானாம். குற்றவாளியை காட்டி கொடுத்து நாசம் செய்துவிட வேண்டும் என்பது ரவியும் லட்சுமியும் எடுத்துக்கொண்ட கட்சி. அப்படி செய்தால் தான் மறுபடியும் உலகத்தில் தப்பு நேராமல் இருக்க படிப்பினையாக இருக்கும் என்று அவர்கள் வாதாடினார்கள். கடும் தண்டனை கொடுத்து பிறகு மன்னித்து விட வேண்டும் என்பது ராமுவும் ரகுராமனும் சொன்ன கட்சி. அப்பொழுது அவன் நல்ல வழியில் திரும்ப வாய்ப்பு ஏற்படும் என்பது அவர்கள் அபிப்பிராயம். 2 சாராரும் விடவில்லை. மேலே மேலே பேசினார்கள். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நம் வீட்டு பிரச்சனை எப்படி தீரப்போகிறது என்று எனக்கு புரியவில்லை. சுமதியுடன் அறைக்கு திரும்பினேன். சுமதி, பேசாமல் என்னுடன் வந்துவிடு. அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்தாற்போல் பிடிப்பது இது ஒன்றுதானாக்கும். நான் பேசாமல் ஊருக்கு போகிறேன் என்றேன் நான் சலிப்பாக. எந்த இதய கோட்டை பிடிபடுகிறது என்று தெரிந்து கொள்ளாமலா என்று அவள் கேலியாக கேட்டாள். அது எங்கே தீர்மானமாக போகிறது? இன்றைக்குள் ஆகிவிடும் மாமா, இருங்கள். வேடிக்கையை பார்க்காமல் பிரச்சனையை தீர்க்காமல் நீங்கள் போவீர்களா என்றாள் அவள். தெரிந்துதான் பேசினாளா, தெரியாமல் பேதைத்தனமாக உளறுகிறாளா? கல்யாணம் என்பது பெரிய விஷயம் அம்மா. அப்படியானால் கட்டாயம் வாதத்திற்கு விட வேண்டிய விஷயம். அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடுங்கள். விடியும் வரை வேடிக்கை பார்க்கலாம் என்று அவள் கை கொட்டினாள்.
ரவியின் குடும்பத்திற்கு இவள் போனால் இந்த களிப்பு ஒரே நாளில் இறந்துவிடும். அவள் உள்ளமும் உடைந்து விடலாம். ராமுவின் குடும்பத்திற்கு போனாலும் தொல்லைதான். வீட்டுக்கு பெரிய மருமகளாக இருப்பவள் நின்று நிதானித்து பார்க்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். ராமுவின் சம்பாத்தியம் மட்டுமே என்றால் பற்றாத குடும்பம் அது. அதை நிர்வகிக்க தாராள மனப்பான்மை, விவேகம், தெளிவான அபிப்பிராயங்கள், மன உறுதி யாவும் தேவை. ஏன் வந்தோம், ஆண்டவன் விட்ட வழி ஆகிவிட்டு போகட்டும் என்று இராமல் இருந்து விட்டோமே என்று நான் மிகவும் வருந்தினேன். ஐய மாமா, இதற்கு போய் இப்படி அலட்டிக் கொள்கிறீர்களே. அம்மா சமாளித்து விடுவாள் பாருங்கள். அப்பாவுக்கு பிடித்தமாக டிஃபன் பண்ணி கொடுத்து தன் வழிக்கு கொண்டு வந்து விடுவாள் என்றாள் சுமதி தீர்மானமாக. லட்சுமி அச்சமயம் பேச்சை விட்டுவிட்டு அருகில் இருந்த வலை பீரோ ஒன்றில் இருந்து பட்சணங்களை எடுத்து தந்து கொண்டிருந்தாள். சுமதியின் வார்த்தையில் இருந்து அவள் இஷ்டம் ரவி மீதுதான் என்று நினைத்து கொண்டேன். அம்மா விருப்பப்படி நடக்கும் என்று அவள் சொல்வது அதனால்தான். சரி, அதைத்தான் நிச்சயித்து விடுவோம் என்று தீர்மானம் செய்து கொண்ட பிறகு என் மனதில் அமைதி பிறந்தது. சுமதி, எல்லோருக்கும் பால் கொண்டு வா என்றாள் லட்சுமி. சுமதி ஓடிப்போய் யாவருக்கும் வெள்ளி டம்ளர்களில் பால் கொண்டு தந்தாள். ரவியும் ராமுவையும் பார்த்து சமமாக சிரித்தாள். பிறகு நான் இருந்த அறைக்கு வந்து பித்தளை லோடாவை என்னிடம் நீட்டினாள். ஏன், மாமாவுக்கு மட்டும் வெள்ளி தகாதா என்று கேட்டேன். உங்களுக்கு பால் முக்கியமா, பாத்திரம் முக்கியமா என்று திருப்பி கேட்டுவிட்டு அவள் முறுவலித்தாள். இங்கே வா, ரவியை நிச்சயம் செய்து விடட்டுமா? அதுதானே உன் இஷ்டம், இல்லையா என்றேன். இல்லை என்கிற மாதிரி தலையை விசையாக அசைத்து என்னை அகல விரித்து பார்த்தாள் குழந்தை. நான் ஆச்சரியத்துடன் அவளை நோக்கினேன். அவள் என் அருகில் வந்து பார்த்தாள். அவர்கள் வாதத்தை கேட்ட பிறகுமா தெரியவில்லை, ரவிக்கு நகைச்சுவை மட்டும் இல்லை என்று நினைக்காதீர்கள். அவனுக்கு இதயம் கூடத்தான் இல்லை. தான் வாழ பிறர் நசிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ராமு இரக்கத்தோடு இருக்கிறான். அழகான பொன் கலத்திலே நஞ்சு வைத்திருக்கிறது, அதுதான் ரவி. ஓட்டை பானையிலே அமிர்தம் வைத்திருக்கிறது, அதுதான் ராமு. ரவியுடன் பணக்கார அரக்கியாக இருக்கட்டுமா, ராமுவுடன் ஏழை பெண்ணாக வாழட்டுமா என்று கேட்டாளே அவள். ஒன்றும் தெரியாத குழந்தையா இவள்? அங்கே மற்றவர்கள் பேச்சும் அடங்கிவிட்டது. அவர்கள் பால் அறிந்துவிட்டு சற்று ஓய்ந்திருந்தனர். அதனால் எங்களை அவர்கள் கவனிக்க நேர்ந்தது. சுமதி காலியான பாத்திரங்களை கழுவ எடுத்தாள். மாமா, பாத்திரம் முக்கியமா, பால் முக்கியமா என்று என்னை கேட்டுவிட்டு கண் சிமிட்டினாள். பிறகு தன் வழக்கப்படி கையால் வாயை பொத்தி கொண்டு சிரித்து கொண்டே போய்விட்டாள். பால்தான், சந்தேகம் இல்லாமல். எந்த பாத்திரமானால் என்ன, அது சுத்தமாக இருந்தால் போதும் என்று ஆரம்பித்தான் ராமு. அதெப்படி? பாத்திரம்தான் முக்கியம். நல்ல வெள்ளியாக இருந்தால் புளித்த பாலுக்காக அதை வீசிவிட முடியுமா என்றான் ரவி. எங்கே மறுபடியும் லட்சுமியும் ரகுராமனும் கட்சி பிரித்து கொண்டு ஆரம்பித்து விட போகிறார்களோ என்று அஞ்சிய நான் அவசரமாக அவர்களை என் அறைக்கு அழைத்து சென்றேன். மாப்பிள்ளையை தேர்ந்தாகிவிட்டது. சுமதிக்கு ராமுவைத்தான் பிடித்திருக்கிறது என்றேன். நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக என் தங்கையும் அவள் கணவனும் பேசாமல் இருந்தனர் ஒரு வினாடி. இருந்தாலும் ரவி ராஜாவாட்டம் இருக்கிறான், ராம என்ன சோனி பயலாட்டமாக என்று லட்சுமி ஆரம்பித்தாள். நான் ஊருக்கு புறப்படுகையில், உன் அம்மாவுக்கு இஷ்டமில்லை போல் இருக்கிறதே என்ற கவலையுடன் சுமதியிடம் சொன்னேன். நீங்கள் பேசாமல் இருங்கள். வாய்க்கு வேண்டியதை 2 நாள் அடுத்து செய்து போட்டால் அம்மா மசிந்து விடுவாள். அம்மாவின் இதயத்துக்கும் வயிறுதானே வாயில். அம்மா சொல்லி தந்த பாடம்தானே. ஏன் மாமா என்றாள் என் அருமை குழந்தை சுமதி சிரிப்புடன். லட்சுமியின் வீடு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிதான். அந்த பைத்திய போர்வையின் அடியில் புத்தி தீட்சண்யம் இருந்தது. நெஞ்சின் நிறைவு இருந்தது. நெஞ்சுக்கும் நஞ்சுக்கும் வித்தியாசம் காட்டிய என் சுமதியை பற்றிய கவலை என்னை விட்டது. அவள் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யை. குமுதம் இதழில் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய், தேங்க்யூ.